ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? 25 இயர்ஸ் பேக் 1.5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் 2 குட்டி பொண்ணுங்க பெஸ்ட் சிஸ்டர்ஸாக இருந்தாங்க. பெஸ்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னா சாப்பிட்றது, விளையாடுறது, தூங்குறது இப்படின்னு எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் ஒன்றாவே தான் இருந்தாங்க. அவங்களோட பேரண்ட்ஸும் அவங்களுக்கு எந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் சரி, என்ன ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரே மாதிரி ட்வின் சிஸ்டருக்கு பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ அழகான ரிலேஷன்ஷிப் கிடைச்சதுனால அவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வெறும் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுலேருந்து ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்களுக்குன்னு ஒரு குட்டி பாப்பாவும் வந்தாச்சு. அந்த லிட்டில் சிஸ்டருக்கு அவங்க 2 பேரும் அக்கான்னு சொல்கிறத விட அம்மான்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அவங்க குட்டி தங்கச்சியை ரொம்ப அழகாக 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. டே பை டே வளர வளர அவங்களுக்குள்ள பாண்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருந்தது. ஒரு வழியாக 2 பேரும் மேரேஜ் பண்ணுற ஏஜுக்கு வந்துட்டாங்க. அக்காவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸும் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரே மாதிரி எல்லாமே வியர் பண்ணிக்கிட்ட அவங்களுக்கு மேரேஜுக்கு ஜுவல்ஸ் எடுக்கும் போதே தங்கச்சிக்கும் அதே டிசைனில் எடுக்கணும் அப்படின்றது அந்த அக்காவோட ஆசையாக இருந்தது. அவன் நினச்சபடி அதுவும் நடந்துருச்சு. இது வரைக்கும் ஒன்றாவே இருந்தவங்களுக்கு மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாலே பிரிஞ்சு தான் ஆகணுன்றது அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. லைஃப்னால் இப்படி தான் இருக்குன்றதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் அவங்க லைஃப் மாறினாலும் அவங்களுக்குள்ள உள்ள அந்த லவ் அண்ட் பாண்டிங் மாறவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த அக்காவுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் தங்கச்சிங்க 2 பேரும் பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பித்தாங்க. சின்ன வயசுலேருந்தே சேர்ந்துருந்த அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பிரிஞ்சு தான் போகணுன்றதையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு சேர்ந்துருந்ததை எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணாங்களோ அதே மாதிரி பிரிஞ்சிருந்த லைஃப்பையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. பெஸ்ட் சிஸ்டர்ஸோட லவ் சேர்ந்துருக்கிறத விட பிரிஞ்சிருக்கிறதுல தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றத அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. 3 பெஸ்ட் சிஸ்டர்ஸ் பற்றின ஸ்டோரி தான் இது. பட் இது ரியல் ஸ்டோரி இல்லை, ரியல் ஸ்டோரி. என்னோடய லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் இவ்வளோ நேரம் நான் அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரே பார்த்ததாருமில்லை, புலரும் காலை பொழுதை முழுமதையும் பிறந்த போவதில்லையே, நேற்று வரை நேரம் போகவில்லையே, உனதருகே நேரம் போகவில்லை, எதுவும் பேசவில்லையே, இன்றேனோ எதுவும் தோன்றவில்லை, இது எதுவோ இரவும் விடியவில்லை, அது விழுந்தால் பகலும் முடியவில்லை, பூந்தளிரே வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே, நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே வேறென்று வித. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். See you the next video. Bye.